நந்தி நாகவரசனின் வணக்கம். நேற்றும் இன்றும் டெல்லியை தம்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியும் இந்திய மாணவர் சங்க பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து நாடாளுமன்ற வளாகம், ஜனாதிபதி மாளிகை போன்ற இடங்களை கேட்டுகளை இழுத்து மூடக்கூடிய வகையிலே, அஞ்சு நடுங்கக்கூடிய வகையிலே இந்திய அரசு நடை கொண்டிருக்கிறது. மாணவர்களாக ஒன்று திரண்டு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த மாணவர்கள் பெரும் திரளாக டெல்லியில் பங்கேற்று ஜந்தர் மந்தர் பகுதியை ஒரு போராட்ட களமாக மாற்றக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். இதுவரை நீட் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகளில் 62 முறைக்கு மேற்பட்ட தவறுகளும் குளறுபடிகளும் நடந்திருக்கிறது. அதற்கு பொறுப்பேற்று இந்திய ஒன்றியத்தின் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்தியா தொடர்ந்து கல்வியிலே மாணவர்களை அலைகழிக்கக்கூடிய இந்த அவலத்தை போக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் செந்திய கலை இலக்கிய கழகமும் அதனுடைய தோழமை உறவுகளும் இந்த போராட்டத்தை ஒரு நீண்ட நெடிய போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு நாம் அதை முழுமையாக ஆதரிக்கிறோம். மேலும் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் போதுமா? இந்திய ஒன்றியத்தின் கல்வி நிலை பழையபடியாகவே 1975 முன்பு எப்படி இருந்ததோ, மாநிலங்களுக்கு கல்வி உரிமையை வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இணைத்து செந்திய கலை இலக்கிய கழகம் முன்வைக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடக்க வேண்டும் என்று இந்த காலகட்டத்திலே முன்னெடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் முன்வைக்கிறது செந்திய கலை இலக்கிய கழகம். டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் மாணவர்களை துணை இராணுவத்தை கொண்டு தாக்கியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. அந்த தாக்குதலையும் செந்திய கலை இலக்கிய கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. போராட்டத்திற்கு உறுதியான தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.